எப்படி பழனிசாமி பலே கில்லாடியோ அதை தாண்டிய ஹிட்லர் கில்லாடி நமது ஸ்டாலின் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பழனிசாமியோ ஸ்டாலினோ மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்ப கூட்டுறவு சங்க தேர்தல்களில் 60-40ங்கிற கூட்டணி திமுக வச்சார். ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே தனி நீதிமன்றம் அமைத்து இந்த முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் உள்ள தள்ளுவேன்னாரு. யாரை தள்ளிட்டாரு? சும்மா ஐவாஸ் பழனிசாமியோட மறைமுக கூட்டணி. அதனாலதான் அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி சீட்டு போட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? அவருக்கு முதல் ரோல சீட்டை பின்னாடி தள்ளதுக்கு காரணம் அதை நினைச்சா சபாநாயகர், அது சபாநாயகர் அப்பாவு கையில் தான் இருக்கு. திடீர்னு பண்ணது காரணம் என்ன? காரணம் நானும் ஓபிஎஸும் கைகோர்த்து விட்டோம், நாங்கள் ஒரு நல்லதொரு கூட்டணியை அமைத்து விடுவோம், அதற்கான முயற்சியிலே இருக்கிறோம், திமுக கூட்டணியை முறியடித்து விடுவோம் என்கிறதை உணர்ந்து பழனிசாமியை தூண்டி விட்டது ஸ்டாலின் தான். பழனிசாமிக்கு என்னன்னா அந்த மங்காத்தா படத்தில் வர மாதிரி உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நான் உள்ளார இருக்கேன், பார்த்துருப்பீங்க அஜித் படத்தில், நீ வெளியில இரு, நான் வெளில வந்தா நீ உள்ளார வரலாங்கிறாங்க. அதை நாங்கள் ரெண்டு பேரும் விடமாட்டோம், நிச்சயமாக விடமாட்டோம். இந்த தீய சக்தி திமுகவையும் துரோக சக்தி பழனிசாமி கம்பெனியையும் அரசியல் ரீதியாக முறியடிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தேனி மாநகரிலிருந்து நான் சூளுரையாக தெரிவிக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.